நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மைக் சின்னத்தை ஒதுக்கியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த கட்சியினர் படகு அல்லது பாய்மர படகு சின்னம் எங்களுக்கு வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம். நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி சீமான் தான் அடையாளம். அவருக்கு சின்னன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஒலிபெருக்கின்னு சொல்லும் போது சாதாரண பாமர மக்களுக்கு போய் சென்றடையத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் அவர் இந்த மைக்கு, அதாவது அந்த ஒலிபெருக்கின்றது வேணாம்னு சொல்லிட்டு படகுன்றதை எடுத்துருக்காரு. படகுனா எல்லா மக்களுக்கும் தெரியும். தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை, மைக் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு கேட்குற சின்னத்தில் கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? நிறைய இளைஞர்களை கவர்ந்து வச்சிருக்கிறாரு இங்கே. அதனால இவர் கேட்குற சின்னத்தை கொடுக்கும்போது அவருக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா? படகு சின்னம், பாய்மர படகு சின்னம் போன்றவற்றை விட மைக் சின்னம் சீமானுக்கு பொருத்தமான சின்னம் தான். ஏன்னா அவர் மைக்கிலேயே நல்லா பேசி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் மைக் சின்னம் பொருத்தமானதாக தான் இருக்குது. இப்போ திடீர்னு மாற்றம் வந்திருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இப்போது மைக் சின்னம் எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க கேட்டதும் கொடுத்துருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதனால இதெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. மைக் சின்னம் ஏன் கொடுத்தாங்க, இல்லை அவங்க கேட்டதை ஏன் கொடுக்கல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மைக் சின்னம் ஒதுக்கி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். பொதுமக்கள் எங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. பாய்மர கப்பலும் படகு சின்னமும் மறுபடியும் கேட்டுருக்கிறதா தகவல் வருது. இப்போ அவங்க பாய்மர இது கேட்குறாங்க சின்னம். அவங்க கேட்குற சின்னத்தை கொடுக்கலாமா? ஏன் அவங்க கேட்குற சின்னத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இது மத்திய அரசனுடைய தலையீடு என்னங்கிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கேட்குறத கொடுக்கலாம், எங்களுடைய கருத்து அதுதான். தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாய சின்னங்கிறது ஒரு நல்ல ஒரு சின்னமாக இருந்தது. கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மக்கள் ஆவலோடு இருந்தாங்க. இப்போ மைக்கு சின்னம் கொடுத்தது அது ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இல்லைங்க. படகெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. படகு எப்படி தெரியும்? மைக் சின்னம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. மைக் சின்னங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு சூட் ஆகாது. அதுக்கு பாய்மர சின்னம் கொடுத்தா கரெக்டான இதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.